ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியரோ தெய்வீக குணப்படுத்துதல் பற்றி தனது தனிப்பட்ட கருத்தை வெளியிடும் ஒவ்வொரு முறையும் அந்த கருத்துகள் பைபிள் சத்தியத்தோடு ஒத்துப்போகிறதா என்பதை சரிபார்க்க ஆவியானவர் எனக்கு ஒரு எளிய முறை, எளிய டெக்னிக்கை வெளிப்படுத்தி எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி அறிக்கைகள் வரும்போது அங்கே இருக்கிற நோய் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு பாவம் என்கிற வார்த்தையை அங்கே போட்டு, இப்பொழுது அந்த வாக்கியம் பைபிளோடு ஒத்துப்போகிறதா என்று பார் என்று ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு சில அந்த காரியங்களை வாசிக்கிறேன். எல்லா நோய்களையும் குணப்படுத்துவது எப்போதும் தேவம் சித்தம் அல்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். நான் அந்த நோய்களுக்கு பதிலா எப்படி சொல்றேன்? எல்லா பாவங்களையும் மன்னிப்பது எப்போதும் தேவம் சித்தம் அல்ல. அப்படி சொல்ல முடியுமா? இந்த நோயை என் வாழ்க்கையில அனுமதிப்பதன் மூலம் தேவன் எனக்கு நற்குணத்தையும் விசுவாசத்தையும் கற்பிக்க விரும்புகிறார் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. இப்படி சொல்றேன், என் வாழ்க்கையிலே பாவத்தை அனுமதிப்பதன் மூலம் தேவன் எனக்கு நற்குணத்தை கற்பிக்க விரும்புகிறார். சொல்ல முடியுமா? நோ, தட்ஸ் ராங். நாம் ஜெபிக்கிற ஜனங்களுக்கு ஒரு குறைவான சதவீத நபர்களே சுகமடைவார்கள். அதுவே தேவ சித்தம் என்று ஒத்துக்கொண்டு நீ பாட்டுக்கு போ, முன்னேறு. நான் தெய்வீக குணப்படுத்தல் பற்றி இப்படி ஒவ்வொருத்தரும் எந்த கருத்து சொன்னாலும் இந்த எளிய டெக்னிக், இந்த எளிய முறை மூலம் நீங்கள் அதை சோதிக்கலாம். இயேசு மட்டுமே நமக்கு முன்மாதிரி. குணப்படுத்தல், விடுதலைக்கான தன்னிடத்தில் வந்த அனைவரையும் இயேசு குணப்படுத்தினார். நாமும் இப்படி தான் செய்ய வேண்டும். இயேசு அவர்கள் அனைவரையும் எல்லா நோய்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் முழுமையாக குணப்படுத்தினார். நாமும் அப்படி தான் செய்ய வேண்டும். இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற பகுதி வெற்றிகள் அல்லது சில தோல்விகள் நம்மை ஆக்சுவலா தொடர்ந்து முன்னேற ஊக்குவிக்க வேண்டும். மாறாக இவைகள் நம்மை மனம் தளர்த்த விடக்கூடாது. கடைசியாக ஆவி மனிதனிலிருந்து வெளியான மாற்றத்துக்கு செல்லுகிற ஒரு சுகத்தை பற்றி சொல்றேன். விசுவாசிகளாக நாம் குணப்படுத்துதலுக்காக ஜெபிக்கும் அதே நேரத்தில் நம் ஆவி மனிதனில் குணப்படுத்தலை பெறுகிறோம். நிச்சயமா இப்ப ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க ஆவியில நீங்க குணப்படுத்தலை பெறுகிறீங்க. நாம் அதை சத்தியத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவி மனிதனுக்கு சாட்சி கொடுப்பதன் மூலமாகவும் நம்ம அதை பிடித்து கொள்ள வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். சரீர வெளிப்பாட்டினால் அல்ல. நமது பிரச்சனை என்னவென்றால் இந்த ஆவிக்குரிய விதத்தில் முதலாக உறுதியாக்குவதை நாம் ஐம்புலன்களிலே உடனே பார்க்க முயற்சிக்கிறோம். சில சமயம் உடனே வரலாம், ஆனால் எல்லா சமயம் இல்லை. நம்முடைய ஆவி மனிதனிலிருந்து சரீர மனிதனுக்கு குணப்படுத்தல் பாய வேண்டும் என்றால் விசுவாசம், நம்முடைய விசுவாசம் என்பது ஒரு நீர்க்குழாயை போல, ஒரு பாலத்தை போல அந்த இருக்க வேண்டும். குணமடைதல் இன்னும் வெளியரங்கமாகவில்லை என்றால் தேவனை நீங்கள் சந்தேகிக்கவோ கேள்வி கேட்கவோ வேண்டாம். அவருடைய வல்லமையா, சித்தமா, நேரமான் அவர் ஏற்கனவே அதை செய்து விட்டார்.